நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Double the trouble, double the pleasure, double the joy, and double the cooking. Hello and welcome to Popular Appalam Kitchen Superstar Doubles, powered by Gold Winner. நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டார் வேற ஒரு பரிமாணம் அடைஞ்சிருக்கு. அது என்னன்னா கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ். இதுல பேரா தான் குக் பண்ணுவாங்க. அந்த பேருக்கு தான் கிச்சன் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுக்கப்படும். டோட்டலா 2 பேட்ச் இருக்காங்க. அந்த 2 பேட்ச்ல இன்னைக்கு நம்ம முதல் பேட்ச் பார்க்க போறோம். இந்த முதல் பேட்ச்ல 5 கப்பிள்ஸ், மொத்தம் 10 பேர் இருக்க போறாங்க. கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ் டைட்டிலுக்காக போட்டி போட போறாங்க. So, without any further ado, let's begin the game. Welcome the contestants. வெல்கம் கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ். ஸோ டபுளாக சமைக்க போறீங்க, டபுளாக வின் பண்ண போறீங்க. So wish you all the best for all the contestants. All the best. வெல்கம். இன்னைக்கு நீங்க வாட்டி கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ்ல குக் பண்ண போறீங்க. உங்களுக்கான டாஸ்க் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச உங்க 2 பேரா சேர்ந்து எது பெஸ்ட் டிஷ் உங்களால பண்ண முடியுமோ அதை இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க. எங்களுக்கு நீங்க எந்த இன்கிரீடியன்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எந்தெந்த டிஷ்ஷஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க, உங்க பேசிக்ஸ் எது, உங்க ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எது, உங்க வீக்கர் செக்ஷன் எது, இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ உங்க குக்கிங் ஸ்கில்ஸை பேசிக்கா டெஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கான டாஸ்க் அமைய போகுது. கண்டஸ்டன்ஸ், இந்த சமையல் அறையில் நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் குக்கிங் இதான். I wish you all the very best. உங்க சமையல் டைம் 1 hour and your time starts now. இது நான் நினச்சேன் என்னன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த 1 hour அதுவும் இன்க்ளூடடுன்னு உடனே ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு அவசரமாக என்னவோ ஓடி போய் தான் ஒன்றையும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன ஆனியன், பச்சை மிளகாய், ஜிஞ்சர், கார்லிக், கொரியண்டர், கசகசம், கொஞ்சோண்டு புளி, டொமேட்டோ எல்லாம் எடுத்து ரெடியாக்கி எங்கள் டேபிளுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் தாட் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு மலேசியன் ஆண்டி, மலேசியாவில் இருக்காங்க, ஷீ இஸ் அ முஸ்லீம். அந்த ஆண்டி எனக்கு ஒரு எக் வச்சு ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அது ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. உடனே நான் ரீகலெக்ட் பண்ணிட்டேன். முள்ளங்கியில் பரோட்டா, அப்புறம் மேத்தி ஆலுன்னு சொல்லி வெந்தயக்கீரையில் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு முதல்ல எடுத்துட்டேன் நான். அது வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயக்கீரைலாம் எடுத்துட்டேன். முதல்ல என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். நான் அது வேக வைக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும்னு சொல்லி அதை முதல்ல வேக வச்சுட்டேன் குக்கரில் போட்டு. அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. சரி கிடுகிடுன்னு போயிட்டு எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்வீட் கார்ன் ஹல்வா பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அவங்க அங்கே போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோவாவை காணோம். கோவா இல்லாமல் அல்வா எப்படி பண்ணுறது, எல்லாம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுமே அப்படின்ட்டு அப்புறம் அவசரமாக போய் எல்லாம் தேடி ஃப்ரிட்ஜு தோண்டி துறவி பார்த்தா கடைசியில் பின்னால் இருந்தது அந்த கோவா. அப்புறம் அதை போய் அவசரமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பண்ணோம். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சு. மம்மி எக் பீட் பண்ண சொன்னேன். அதுக்குள்ளே சுகரை எடுத்து கார்டமோம் அப்புறம் கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே மம்மி குக்கரில் ஒரு பவுலில் கீ எல்லாம் தடவி வச்சுட்டாங்க. ஏன்னா அது கீ போட்டால் தான் சரியாக வரும், இல்லைன்னா சரியாக வராது. ஸோ அதெல்லாம் மம்மி ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்டார்டர் ஒன்று பண்ணலாம், ஃபுல்கா அண்ட் ஒரு கிரேவி ஒன்று வைக்கலாம், ஒரு டெசர்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். 1 hour தான் டைம்னு வேறு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு நிஜமாவே. ஃபஸ்ட்டு மட்டன் கைமா பால்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உடச்ச கடலை, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சம் காரம், உப்பு, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த போனி ஐட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த சாஃப்டான மட்டனை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், வெந்தயக்கீரைலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். என் கூட வந்த பேர் வந்து அவன் என்ன பண்ணேன், பரோட்டா பண்ணுறதுக்கு இந்த முள்ளங்கிலாம் கிரேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தண்ணியெலாம் வெளில வந்துடும். அதை ஸ்க்வீஸ் பண்ணி அதை ரெடியாக பண்ணி அதை வந்து கொஞ்சம் சாட்டை பண்ணி அது பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணிக்கிட்டோன்னா என்னோட டிஷ்க்கு வந்து இந்த சுகர் சிரப் வந்து தேவை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னோடய பார்ட்னர் வந்து முதல்ல ஃபுல்காக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க, அதை அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்குது. நான் என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த வெந்திக்கிற உருளைக்கிழங்கு பண்ணுறதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பொருள் ஒழுங்காக பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்கு போகலான்னு சொல்லி. இப்போது சுகர் சிரப் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கான பிரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வைக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், பிரெட் ஸ்லைசஸ் வந்து ஒரு பிரெட் வந்து டூ ஸ்லைசஸாக பண்ணிக்கிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஹல்வாக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்னை நல்லா பாயில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிட்டு யூஷுவல் அல்வா பண்ணுற ப்ரொசீஜர், நெய் விட்டுட்டு அதில் இந்த ஸ்வீட் கார்னை போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் வந்து இது சுகர் ஆட் பண்ணிவிட்டு கோவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது நெய்யை விட்டு நல்லா கிளறணும். அது சுருண்டு வர்றது வரைக்கும் கிளறணும். அந்த பேனில் விட்டாமல் அது சுருண்டு வரணும். அந்த அல்வா பதம் வர்ற வரைக்கும் அதை கிளறணும். அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு வந்து அவங்க கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ்னால் நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனியன் பேஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து அவங்க முதலே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக அதை ஊற போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் முதல்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஆரம்பித்தோம். எல்லாம் இந்த மட்டன், வடச்சக்கடலை பொடி, கேஷ்யூ நட், சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சது, 2 சில்லி கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் காரம் அதில் ஆட் பண்ணோம், கொஞ்சம் உப்பு, இது அப்புறம் பட்டா லவங்கம் எல்லாம் அடித்து வச்சதும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இன்னொரு டிஷ் ஒரு ஸ்வீட் பண்ணும்போது சரி ஒரு மெயின் கோர்ஸில் ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிட்டு வி தாட் பன்னீர் அண்ட் மேத்தி போட்டு ஒரு பராட்டா பண்ணலாம். ஓகே, இப்போ என்னோடய ஷாஹி துக்குடா அடுத்தது வந்து என்ன பண்ணினேன்னா மில்க்கையும் கண்டன்ஸ் மில்க்கு அப்புறம் செஃப்ரான் போட்டு நான் வந்து அதை வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் அதை கொதிக்கிற டைமில் வந்து இறக்கினா போதும். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதை என்ன பண்ணேன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து அந்த கண்டன்ஸ் மில்க்கையும் அதில் மெதுவாக ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நெய்யில் வந்து போட்டு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் அது சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பரோட்டா. அதை முள்ளங்கி பரோட்டானா முள்ளங்கி நல்லா கிரேட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு தெளித்து வச்சோம்னா அதில் தண்ணியெலாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி பொழிஞ்ச முள்ளங்கியை எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே கடாயில் போட்டு சாட்டை பண்ணிங்கன்னா எல்லாம் ட்ரை ஆகிடும். இன்னொரு பேனில் செப்பரேட்டாக கிரேவி பண்ணுறதுக்காக ஆயில் போட்டு ஒரே ஒரு பட்டை போட்டு கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இந்த பேஸ்ட்டு தேங்காய் கசகசா ரெண்டுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு செப்பரேட்டாக வச்சுக்கணும். அது வந்து லாஸ்ட்டில் போடணும். பன்னீர் மேத்தி பராட்டாக்கு வந்து இனிஷியலாக பன்னீர் அண்ட் மேத்தி பன்னீரை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு பன்னீர் அண்ட் மேத்தி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து சரி ப்ரான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டுன்னு ப்ரான்ஸ் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ஆனியன்ஸு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அப்புறம் க்ரீன் சில்லிஸ் அதெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு ப்ரான்ஸ் வந்து முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து எக்லேயும் கார்ன்ஃப்ளவர்லேயும் வந்து டிப் பண்ணி தான் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி அது புதுசாக தான் ட்ரை பண்ணோம். வீட்டில் யூஸ்வலாக நாங்கள் அந்த மாதிரி பண்ணினதில்லை. சரி ட்ரை பண்ணலான்ட்டு நான் அதை ஒன்று பண்ணினோம்.
ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஃபிஷ் வந்து லைக் டேமரின் வாட்டர் போடுவாங்க. நான் வந்து இது வந்து டொமேட்டோவை நல்லா மம்மி அதுக்குள்ளே டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு அதை சாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதில் மிக்ஸ் பண்ணினேன் ஃபிஷ்ஷை வந்துட்டு சால்ட், சில்லி அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் தக்காளி போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அண்ட் வழக்கமாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த ஃபில்லிங்கை நடுவில் வச்சுட்டு அதை மூடிட்டு நல்லா இடணும். ஜென்ரலி பரோட்டா எல்லாரும் கொஞ்சம் திக்காக பண்ணுவாங்க. திக்காக பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ன்றனால இது இன்னும் கொஞ்சம் தின்னாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியராக இருக்கும். ஸோ அப்படின்ட்டு கொஞ்சம் தின்னாகவே நமக்கு பண்ணியிருக்கோம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கோதுமை எப்படி நம்ம சப்பாத்திக்கு பிசைக்கிறோமோ அது மாதிரி கோதுமை மாவு போட்டு அதுக்கப்புறம் அதை சாட்டை பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த முள்ளங்கியை அதுவும் தூக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு அது பரோட்டா மாதிரி பண்ணி அது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம பரோட்டா பிரட்டுற மாதிரி பிரட்டி எடுக்கப்போம். கிரேவி நல்லா ரெடி ஆனதும் தனியாக இங்கே கடாய் வச்சு அதில் எண்ணெய் போட்டு அந்த மட்டன் பால்ஸு சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நல்லா பெருசாக பண்ணால் அது கொஞ்சம் வேகாது இல்லையா, அதனால் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு அதில் போட்டு ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்புல அதெல்லாம் தூக்கி அதில் போட்டு அது கொஞ்சம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி அந்த கார்னிஷ்லாம் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் கீரி அதை சைடில் வச்சுட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வச்சு ஒரு கார்னிஷ்லாம் பண்ணி, ஏன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 Step out. கண்டஸ்டன்ஸ், கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் சாதாரணமாக குக்கிங் பண்ணியிருப்பீங்க. பட் இவ்வளோ ப்ரெஷரில் வந்து எத்தனை தடவை குக் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. போக போக உங்களுக்கு பழக்கமாயிடும். ட்ரஸ்ட் மீ, யூ வில் பிகம் மோர் காம்படிட்டிவ். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் த டேஸ்டிங், ராகவி ப்ளீஸ் கம். இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லா வந்திருக்கு. கம் அவுட் வெரி வெல், டேஸ்ட் வெரி குட். இந்த எக்கும் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார். எங்களுடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கு. அங்கேயும் அந்த எக் ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ வரல. ஒன்னே திங் இஸ் இந்த தால் மாத்திரம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஓகே, அது ஹெல்த்தி ஃபுட்டு. அதில் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டில் ஒரு டவுட்டும் கிடையாதுமா. ஏன்னா ஹெல்த்தி ஃபுட் தான், பச்சை பயிர் போட்டாவே ஹெல்த்தி தான். பட் டேஸ்ட் ஆஸ்பெக்டில் சொல்லும்போது ஓவராலுக்கு நெக்ஸ்ட் டைம் அசத்திடுறோம். வெரி குட். சுக்ரன் ஆங்க. இது வந்து வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு போட்டு மேத்தி ஆலு. ஓகே, முள்ளங்கி பரோட்டா. உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் 2 கட்டு கீரை போட்டதால் இந்த கீரை வந்து பச்சை வாசனை அடிக்குது. அதாவது வெந்தயக்கீரை வாசனை பச்சை வாசனை அடிக்குது. கொஞ்சம் கசப்பும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் ஒன்றா சேரல. உங்களுக்கு இது புதுசு, ஃபஸ்ட் டைம் வரீங்க, அதனால் அவ்வளோ தூரம் நாங்கள் நாட் டேக் இட் சீரியஸ். நீங்கள் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் டபுள்ஸில். கண்டிப்பாக. அதனால் நிறைய இனோவேஷன்ஸ். ஏன்னா ரொம்ப சிம்பிள். 2 டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா டு த கோர் வந்து ரொம்ப சிம்பிளாக. நான் 1 ஹவரே வந்து ரொம்ப அதிகமாகவும் நினச்சேன் சார். பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சிருச்சு. அது நான் ஒரு டிஷ் பண்ணோடனே சீக்கிரமாக முடிஞ்சது. நாங்களே சும்மா வெத்தாக அவங்க நின்றுட்டு இருந்தோம். முடிச்சு அதான் சார், அந்த மாதிரி வெத்த நிற்காம கொஞ்சம் நல்லா இனோவேஷனோட பண்ணிட்டேன். இங்கே ப்ராக்டிகல் இட் வெரி குட் ஆக்சுவலாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டாக்டர் ஷர்மிளா, ப்ளீஸ் பிரிங் யூர் டிஷ். ஸ்வீட் கார்ன் ஹல்வா பண்ணியிருக்கோம். அண்ட் வி மேட் பன்னீர் மேத்தி பரோட்டா வித் கர்ட் அண்ட் அச்சார்.
ஹல்வாஸ் எக்ஸலண்ட், வெரி நைஸ். கண்டிப்பாக ஆண்டி தான் பண்ணியிருப்பாங்க. இல்ல, அந்த பதம், அந்த அந்த ஹல்வான்றதுக்கு அந்த டெக்ஸ்சர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிற பாதாமாக இருக்கட்டும், கேஷ்நட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா ஃப்ரையாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கீங்க, நல்லா இருக்குது. எனக்கு அந்த பராட்டா மேத்தி அண்ட் பன்னீர் மேத்தி பன்னீர், எனக்கு மேத்தி வந்து திருப்பி கொஞ்சம் கசப்பு வருது அந்த பராட்டாவில், கொஞ்சம் கசப்பு வருது. அந்த ஆனால் அந்த ராஜஸ்தானி தேப்லா மாதிரி நல்லா வந்துருக்கு கலர். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே யூ கேன் குட் இன்வெஷன். கார்னில் சாதாரணமாக வந்து கார்ன் மாதிரியே தெரியல. கார்னில் வந்து சாதாரணமாக அல்வா பண்ணுறது வந்து வெரி ரேர். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி குட். வெரி குட். வெரி நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்ஸ். தேங்க்யூ. ராணி, ப்ளீஸ் கம். மட்டன் கோலா குழம்பு. கார்ன்ஃப்ளவர் உடைய அது கூட டைட் கார்ன்ஃப்ளவர் கம்பைன்ட் ஃபார் ஃப்ரையிங். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் யூஸ்வலாக ஏதாவது ஒரு கோட்டிங்க்கு கொடுத்தோம்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதே நீங்கள் மிக்ஸ் பண்ணி டம்ப்ளிங் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும். போடாத பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் போடாத பக்காவாக வந்திருக்கும். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் ஒன்று நல்லா பொறன்னு இருக்கும். இது கிரேவியில் போட்டதுனால அது. ஆனால் கிரேவி பிரமாதமாக வந்திருக்கு. அதாவது நீங்கள் சமைக்க தெரிஞ்சவங்க பண்ணது நல்லா தெரியுது. ஒரு பெரிய கை பண்ணி வெரி நைஸ். நீங்க சமைச்சதை நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க 50 வருஷமா சமைப்பீங்க, பட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. பூஜா வாங்க. ப்ரான் பெப்பர் ஃப்ரை, ஃபுல்கா வித் மட்டர் பன்னீர் கிரேவி, ஷாஹி துக்டா. இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. இன்னும் ஒன்று இந்த மசாலா மற்றணும் அந்த ப்ரான் லெவலில் தனியாக இருக்குது. ப்ரான் தெரியும், இதிலே பார்க்கும்போதே தெரியுது. அந்த வெங்காயம் தனியாக நிற்கிது, அந்த ப்ரான் தனியாக நிற்கிது. டேஸ்ட் பண்ணும்போது நல்லா வந்திருக்கு. அதான் பார்க்கறதுக்கு பெருமளா. வெரி 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 நைஸ், எக்ஸலென்ட், பியூட்டிஃபுல். பிரமாதம்னா டு த டாட் இந்த கிரேவி குக்காக இருக்குது. அந்த க்ரீம் ஆகட்டும், அந்த டிஷ்ஷோட ஸ்வீட்னஸ் ஆகட்டும், பன்னீர் குக்கானதாகட்டும், க்ரீன் பீஸோட ஃப்ளேவர் ஆகட்டும், எக்ஸலென்ட். நான் கை கொடுக்காத காரணம் இந்த கிரேவி டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. அகெயின் மேத்தி டாமினேஷன். மேத்தியா வாட் யூ கால் மட்டர் பன்னீர் தான் பண்ணிருக்கீங்க. அது மேத்தி டாமினேஷன் இருக்குது. என்ன மேத்தி போட்டிங்களா அதில்? எவ்வளோ போட்டிங்க? லைட்டாக போட்டிங்களா? அந்த டாமினேஷன். ஃப்ரெஷ் மேத்தி லீவ்ஸாக போட்டிருக்கீங்க? இல்லை கஸ்தூரி மேத்தி போட்டு. கஸ்தூரி மேத்தி அந்த டாமினேஷன் இருக்குது. மற்றபடி கிரேவி இஸ் ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கலிஃபை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குட். கண்டஸ்டன்ட்ஸ், குக்கிங் இஸ் டன். நாங்கள் டேஸ்டிங்கும் முடிச்சிட்டோம். ஸோ ரிசல்ட் சொல்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. பட் ஒன் திங், உங்களில் யாரும் அமெச்சுரிஷாக குக் பண்ணல. ஒரு பதம், பக்குவம், சீனியாரிட்டி உங்கள் பக்கத்திலே இருக்குது. ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குல்ல? வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் எபிசோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்குறது. ஸோ ஷெஃப் ஆஃப் த வீக் கோஸ் டு டாக்டர் ஷர்மிளா அண்ட் மார்க். ஸ்மால் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன், அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் 13th ஃப்ளோரில் இருக்கிற பர்கோலா ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி 6 மெம்பர்ஸ் வந்து என்ஜாய் த ஹாஸ்பிட்டாலிட்டி. தேங்க்யூ Yeah? சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட் பேட்ச் எவ்வளோ அழகாக சமைச்சாங்கன்னு பார்த்தோம். there was a lot of good cooking, extraordinary cooking. அதில் டாக்டர் ஷர்மிளா வந்து ஷெஃப் ஆஃப் த வீக் கூட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் பேட்ச் நம்பர் 2. இவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
Let's welcome the contestants. Welcome to Kitchen Superstar Doubles. Ammu, all good things come in small packages னு சொல்லுவாங்க. You are a small package but a பெரிய talent. நீங்க you are a very good actress. Thank you. அந்த அளவுக்கு சமைப்பீங்களா? Yeah, of course. கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் சமைப்பேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா நானே சமைச்சு அவங்களுக்குலாம் கொடுப்பேன் நான். உங்க டபுள்ஸ் பார்ட்னர் யாரு? Yeah, she is my auntie. ஓகே. நிஜமாவே வீட்டில் வந்து சமையல் கில்லாடின்னு சொல்லலாம். ஓ. அந்த அளவுக்கு இவங்களுடைய சமையலுக்கு மயங்காதவங்களே இருக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பக்கபலத்தோட வந்திருக்கீங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. பாலாஜி, உங்களை நிறைய காமெடி ஷோஸ் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய காமெடி பண்ணிட்டு கிச்சன்லேயே பார்த்துருக்கேன். அங்கேயும் காமெடி தான். அங்கேயும் காமெடியாக பண்ணுறீங்க. சமைக்கிறது நீங்களா உங்கள் பார்ட்னரா? ஆக்சுவலாக பார்ட்னர் சமைப்பாங்க, நான் ஹெல்ப்பு. பார்ட்னர்னு போய் சொல்லக்கூடாது, பாஸ்ன்னு சொல்லுங்க. சரி பாஸ். அப்போ அவங்க உங்கள் பாஸ் தானே? ஆமாம். இப்போ அவங்க சமைக்க போகிறாங்களா நீங்கள் சமைக்க போறீங்களா? ரெண்டு பேரும் மியூச்சுவலாக சமைக்கலாம் பிளான் பண்ணிட்டோம். ஓ, தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்ங்க, நல்லா பண்ணுங்க. தீபா, Yes sir. யூ ஆர் வெரி குட் இன் டான்ஸிங்ல, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறீங்க. அதே மாதிரி சமையலில் ஒரு எபிசோடில் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நீங்கள் குக் பண்ணுறீங்களா உங்கள் மதர் குக் பண்ண போகிறாங்க? ஆக்சுவலி எனக்கு இந்த டபுள்ஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் முதல்ல சிங்கிளாக பண்ணிட்டு போகும்போது நினச்சேன் நல்ல வேலை அந்த டைமில் நம்மளை கூப்பிடல அப்படின்னு. இப்போ எங்கள் அம்மாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இப்போ கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கு. நான் இப்போ தான் பழப்ப கிடக்க போகுது. ஜி ஆரம்பத்தில் எப்படி சொல்லாதீங்க, அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. கோபிடா, எஸ் சார். நீங்கள் வந்து பேசி பழக்கம், எல்லாருக்கும் பழக்கம் ஆயிட்டீங்க. இப்போ குக்கிங் எந்த அளவுக்கு? குக்கிங் வீட்டில் யாரும் பேசாத போது நான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாராவது ரொம்ப பேசுகிறாங்கன்னா குக் பண்ணி கொடுப்பேன் சம்டைம்ஸ். எவ்வளோ நாளாக குக் பண்ணுறீங்க? வீட்டில் அம்மா ஊருக்கு போயிருக்கும் போதோ இல்லைன்னா வீட்டில் யாரும் இல்லைன்னா தட்ஸ் மை டைம் ஃபார் த கிச்சன். ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஓகே ஐ டோ மை ஸ்பெஷாலிட்டி. நான் இந்தியன்னா இல்லை எல்லாம் கான்டினென்டல்லாம் கான்டினென்டலாக சமைக்க மாட்டேன், இந்தியன். ஓகே. நார்த். உங்கள் பார்ட்னர் பற்றி சொல்லுங்கள். ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அவங்க பேர் அலிஷா. அலிஷா, you're a bike racing champion. Yes sir. Tell me about yourself. நான் வந்து பைக் ரேசிங் I started when I was 8 வயசுலேருந்து and Wow. I started racing with men and நான் வந்து only female racer in India. I represent India. Thank you. And very very passionate about cooking and I started years back in cooking. நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு cooking class போயிட்டு and now I'm here in the show. Wish you all the very best. Thank you so much. Thank you. லக்ஷ்மி, sir. நீங்க எந்த நோக்கத்துல கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ்க்கு வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல சந்தியா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ. அவளுக்காக நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் மேல நான் ரொம்ப லவர் ஆயிட்டேன். ஓகே. ஸோ சந்தியா தான் நீ பண்ணு, ஏன்னா நான் நல்லா குக் பண்றேன், என்னோட ஒர்க் பண்றேன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஷூட்டிங்லாம் எடுத்துட்டு போவேன். ஸோ நல்லா பண்றேன், நீ ரொம்ப நல்லா பண்ற, இப்போ கூட இதுல வரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீ போறல உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிலாம் சொல்லி ஊசுப்பேத்தி அனுப்பியிருக்காங்க. தெரியல, கண்டிப்பா நல்லா பண்ணேன். இந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பவே கூடாது. கண்டிப்பா இப்படிதான் ஊசுப்பேத்தியே உடம்ப ரணகளமாக்கிடுவாங்க. உங்க டபுள்ஸ் பார்ட்னர் பத்தி சொல்லுங்க. உங்க என்னோட கசின் சிஸ்டர், அவங்க நல்லா சமைப்பாங்க. சமைக்கிறது அப்படிங்கறத தாண்டி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க கூட. அது ரொம்ப முக்கியம், நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அவங்கள நான் கூட்டிப்பேன். வெரி குட். contestants, I wish all of you all the very best. Thank you so much. Thank you. உங்க எல்லாரும் வந்து கடைசி வரைக்கும் இங்க இருக்கணும். உங்களை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் உங்கள் பார்ட்னர்ஸையும் உங்கள் டீமையும் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ மற்றது வந்து நம்ம ஷெஃப் வெங்கடேஷ் பட் சொல்லுவார். இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க், இங்க இருக்கிற எந்த பொருள் வேணா எடுத்துக்கோங்க, என்ன டிஷ் உங்களால் பண்ண முடியுமோ அந்த டிஷ் பண்ணுங்க. அந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டிஷ்ஷாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக டிஷ்ஷாக இருக்கணும். அதில் ஒரு உங்களால் முடிஞ்சா ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு இன்னோவேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு உண்டான டைம் 1 மணி நேரம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு, அதாவது குக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான டைம் 1 மணி நேரம். இப்போ உங்களுக்கு உண்டான 1 மணி நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். எனக்கு வந்து மம்மி வீட்டில் பெப்பர் சிக்கன் பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கற்றுப்பேன். லைக் பெப்பர் சிக்கன், கொஞ்சம் ப்ரான் தொக்கு, அந்த மாதிரி ஒரு 2-3 டிஷ்ஷஸ் மட்டும் எனக்கு தெரியும். அதனால வந்ததுன்னா அது ஆண்டவ கையில் தான் இருக்குது. லைக் அம்மா வந்து ஜீரா ரைஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க.
ப்ரான் ஃப்ராங்கி அப்படின்னு ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஒரு நல்ல மீன் குழம்பு சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்புறம் ஒரு புது டிஷ் ஒன்று கண்டுபிடிச்சோம். சரி இது பண்ணால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு. ஆனால் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்ததே இல்லை. இந்த ஆரஞ்சு ரைஸ் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த ஸ்பெஷல் டிஷ். ஆக்சுவலி தாட் ஆஃப் டூயிங் அ ஃபிஷ் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம சரி ப்ரான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் ப்ரானும் சேர்த்து தான் நாங்கள் ஒரு சீ ஃபுட் கிரேவி மாதிரி பிளான் பண்ணோம். இன்னைக்கு வந்து கேரட் சேமியா கீர் நாங்கள் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அடுத்தது வந்து சிக்கன் தேங்காய் பால் குழம்பு பண்ணுவோம் நாங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டைல் இது. ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் எனக்கு குக் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு லைக் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணேன். சிக்கன் கூட வந்து லைக் அப்போ வந்து கொஞ்சம் ஹாஃப் சால்ட் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து வதக்கிட்டு ஒரு கடாயில் தனியாக வந்து எண்ணெய் ஜீரகம் ப்ளஸ் கருவேப்பிலை இது மூணுத்தையும் வந்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அது வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே அது குக் ஆகிற டைமுக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு லைக் மிக்ஸ் பண்ண ஜீரகமும் கருவேப்பிலையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சால்ட் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சால்ட் மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போட்டு முடிக்கணும். அடுப்பை பற்ற வச்சு நாங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா அப்புறம் வந்துட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சோன்னா அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ப்ரானை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் ஒரு ஸ்மெல் வந்து சூப்பராக அந்த இந்த நைஃப் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். சரி அவகிட்ட நான் சொல்லிட்டேன் முதல்ல நீ வந்து எனக்கு மீன் குழம்பு வந்து அவள் பண்ணுறேன்னு சொல்லிட்டா நான் பண்ணிடுறேன் அக்கா அப்படின்னு. ஆனியன் கட் பண்ணுறது அப்புறம் வந்து டொமேட்டோ கட் பண்ணுறது கொஞ்சம் சில்லி எடுத்துக்கிறது அப்புறம் அதுக்கு என்னென்னமோ மசாலாலாம் வேணும்னு சொல்லி எல்லாமே அவளே தான் ப்ரிப்பேர் பண்ணால். வெந்தயம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இது ஃபுல்லாக ஒரு அந்த மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிட்டா. நான் வந்து அந்த டைம் கேப்பில் அந்த மரவள்ளி கிழங்குக்கு வந்து குக்கரில் விசில் வச்சு வேக வச்சோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நிறைய சாஸ் யூஸ் பண்ணோம் இண்டோ சைனீஸ் ஸ்டைல். ஸோ நிறைய வந்து ஃபிஷ் சாஸ் டார்க் சோய் சாஸ் லாட் ஆஃப் ரெட் சில்லிஸ் கார்லிக் அண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர் கார்ன்ஃப்ளவர் வந்து ப்ரான்ஸில் போட்டு வி டீப் ஃப்ரைட் இட் அண்ட் லேட்டர் ஆன் வந்து சாஸ் தனியாக பண்ணோம். லிட்டில் சுகர் ஆட் பண்ணோம். அப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அதான் ப்ரான் பஸ்டர். பால் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கணும். கேரட் வந்து துருவி வச்சுக்கணும். நல்ல பால் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டை காஞ்சின மாதிரி இருக்க போது சர்க்கரை போட்டாச்சு அப்புறம் ஏலக்காய் போட்டாச்சு. ஏன்னா அது வாசனை வேறு எதுவும் எசன்ஸ்லாம் விட்டோம்னா அது டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறமா இந்த கேரட் விழுது வந்து கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் வதக்கிட்டு அதில் கொட்டி கொஞ்சம் வேக வச்சு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா வேக என்ன ஆகும்னா துருவின கேரட்டு அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த பாலுடைய கலர் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து சேமியா வந்து அதே போல் நெய்யில் வறுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி முந்திரி கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்துட்டு அதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு கொஞ்சம் இது பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சேமியா போட்டு இது பண்ணிடணும். அது சேமியா கொஞ்சம் வேகணும்ல. ஸோ சேமியாவும் கேரட்டும் நல்லா வேக அந்த சேமியாவுடைய இதுவும் நல்லாயிருக்கும். அதே போல் கேரட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா லைக் கீயில் வந்து முந்திரியெல்லாம் போட்டு தனியாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கீயில் ஜீரா போட்டு அந்த இதில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுட்டாங்க ரைஸை. ஊற வச்சதுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் வாட்டரை ஊற்றி
அதை வந்து அந்த ஜீரா போட்டு கீ ஜீரா போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் அது மேலே போட்டுட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஆனியன் எடுத்து அதை சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து அந்த நேரத்தில் கட் பண்ணி போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் குக் ஆகாது. அதனால் டொமேட்டோ பியூரி எடுத்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதில் வந்து அடுத்தது ஸ்பெஷல் மசாலா பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிட்டு அந்த ஆனியன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பியூரி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் அதில் ஆரஞ்சு எடுத்து நல்லா ஃப்ரெஷ் ஆரஞ்சு எடுத்து அது ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸும் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் அந்த பியூரியில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் அதுலேயே வந்து ரைஸ் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம். என்ன பண்ணீங்க ஜாம்லாம் போட்டு பண்ணிருக்கீங்க? இஸ் ஜாம் இல்லங்க, திஸ் இஸ் a sauce. ஓ சாஸ். Yeah, sauce for the jam. நிறைய ingredients இருக்குல இதுல. நிறைய ingredients அதுல இருக்கு. ஓகே. என்ன பண்ண போறீங்க? It's the seafood sauce. இது ஆயிலா? Yeah, it's fried seafood. It's a batter. Maida which corn flour which corn flour with fish and prawns. டீப் ஃப்ரை பண்றீங்களா? ஆமா, டீப் ஃப்ரை பண்ணிட்டு we are going to put. அப்படியா? பட் அது மசாலா ஒட்டன மாதிரி தெரியவே இல்லை எதுவுமே. அப்படியே இருக்கும். No, masala is going to be இந்த பேட்டர்ல சொல்றேன். ஆமாங்க, பேட்டர். லைக் நான் வந்து corn flour போட்டு தான் போட்டுருக்கோம். அதான் அந்த corn flour ஒட்டன மாதிரி தெரியலையேன்றேன். They are the leftovers. ஓ அது மீதி இருந்தா பாத்துக்கலாம். ஆமா. இல்ல. This is just it's too much of corn flour, excessive of corn flour. Too much of oil, too much of corn flour, too much of oil absorb பண்ணிக்குதா? Yeah, it's இப்போ வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றீங்க, ஒரு சாகியான கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. I think at the end it should be fine. You know what will happen if over cook பண்ண போறேன்னா வந்துருமா? Yeah, I know, it becomes too soft and இப்போ already over cooked இல்ல? Not really. Not really or not sure? Not really. Not really. It's not cooked. It's not cooked you mean? It's not overcooked. It's not overcooked. Corn flour மட்டும் cook ஆயிருது. அது மேல இருக்கிறதுனால அது மட்டும் குக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். yeah, you're right. நாங்க பிளான் பண்ண டிஷ் ஒன்னு அண்ட் கடைசில இப்ப பண்ண போற டிஷ் ஒன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக வந்து லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ஆப்வியஸாக எந்த ஒரு விஷயமும் சரி, நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சும்மா ரேஸ் ரெடி ஆனாலும் சரி, லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மைண்ட் அடாப்ட் பண்ணும்ல. அதே தான் எங்கள் ப்ராசஸ்லையும் பண்ண வேண்டியதாக போச்சு. சிக்கன் தேங்காய் பால் குழம்பு பண்ணணும் நாங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டைல். இது வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கசகசா இதெல்லாம் போட்டு நாங்கள் மிக்சியில் அரைச்சிட்டோம். அப்புறமா இந்த சிக்கன் வந்து ஒரு பக்கம் நாங்கள் கழுவி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சிட்டோம். கொஞ்சம் வெந்த பிறகு எல்லாம் ஒரு மாதிரி நல்லா ஃபார்மேஷனோடு வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை வந்து ஃபைனலாக நம்ம விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம். இது நிஜமாவே எனக்கு தேங்காய் பால் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் சிக்கன் வச்சு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இது வந்து தோசைக்கு, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்து ப்ரான் மசாலா இருக்குது இல்லையா, அதை உள்ளே போட்டு ரோல் பண்ணி அழகாக க்யூபாக கட் பண்ணி ஜஸ்ட் வீக்கே டொமேட்டோ சாஸ் வச்சோம். அப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு வழியாக எங்களோட டிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நின்றுருக்கோம். எல்லாம் ஹாயாக அவங்க மேலே பார்த்துட்டாங்க. குடுக்குன்னு ஓடி போய் அங்கே போய் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறது, எங்கே போய் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறது விடவே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் லைக் எங்கள் சாப்பிட்றத விட மற்றவங்க சாப்பிட்றது தான் ஜாஸ்தி நான் சாப்பிட்ருப்பேன். Countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Step out. 5 couples, 10 contestants. நீங்கள் வந்து அமெச்சூரிஷாக குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்கேயோ ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருந்தது, கியூரியாசிட்டி இருந்தது. பட் பார்த்தா நீங்கள் வந்து the way you conducted yourself today, ப்ரொஃபஷனல் குக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணீங்க. எங்கேயுமே ஒரு டென்ஷன் வந்து அது அடுப்பில் தெரியல. ஒருவேளை கொஞ்சம் நிறைய ட்ரிப்ஸ் பண்ணீங்க, பட் குக்கிங்கில் வந்து ஜாஸ்தி அப்படி தெரியல. நீங்கள் பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் டபுள் த டேஸ்ட், டபுள் த டெக்னிக் அண்ட் டபுள் த அரோமா அண்ட் டபுள் த ப்ரெசன்டேஷன். உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வித் பாலாஜி. உங்கள் ஃப்ராங்கியில் வந்து ஆயில் பாருங்களா ஊஸ் அவுட் ஆகி இங்கே வந்துடுச்சு பாருங்கள். அதாவது சப்பாத்திலேருந்து இறங்கி இங்கே வந்துடுச்சு இந்த ஆயில். டேஸ்ட் வந்து அந்த ப்ரானுடைய டேஸ்ட் வரல, மசாலா டேஸ்ட் நிறையா இருக்குது, ப்ரானுடைய ஃப்ளேவர் இல்லை. ஆனியனை விட கொஞ்சம் ஜாஸ்தி டொமேட்டோ போட்டிருக்கீங்க.
ஆனியன் கொஞ்சம்னா டொமேட்டோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கலாம். பட் நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கணும். சோக்காயிருக்கு அப்படியே. இந்த சப்பாத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மசாலாவை எடுத்த பிறகு இந்த சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு விட்டுருங்க, நீங்கள் மசாலா இருக்குது இந்த சைடு பாருங்கள் எப்படி அப்படியே ஊறி போயிருக்கு சப்பாத்தியே. நெக்ஸ்ட் டைம் ஆயிலில் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா இந்த தொக்குலேயும் ஆயில், தொக்குலையாவது மன்னிக்கலாம், ஏன்னா தொக்கு வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் மன்னிக்கப்படலாம், பட் சப்பாத்தி ஆயிலியாக இருக்கக்கூடாது. குட், வெரி குட் ட்ரை. வெரி குட். அம்மா வாங்க. இது யார் செஞ்சதுங்க? அது ஏங்க இப்படி தான் செய்ய முடியுமா உங்களால? இல்லை, அது மிக்சியில் கூட அரைச்சி பண்ணல. கேரட் வந்து அதை சொல்கிறீங்க, அநியாயத்துக்கு ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்களேன்றேன். Superb it is. I want to shake hand with you for this particular dish here. Oh, thank you, really, sir. Thank you, sir. Very Thank nice. you. Very nice. Did a very good job. ரொம்ப நல்லா இருக்கு, Thank ரொம்ப you, sir. கிளாஸாக இருக்கு. Thank you, sir. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு கிச்சனில் இருக்குங்க. பட் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த டிஷ் நான் கற்றுக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பர். கன்சிஸ்டன்சி, கலர், டெக்ஸ்சர், சிக்கன் குக்காக இருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணி, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டானு தெரியுது. நீங்கள் இல்லாமல் அவங்க அதை தனியாக பண்ணணும் இனிமேல். கண்டிப்பாக சார் பண்ணுவாங்க. வெரி நைஸ். கலர் இஸ் கம் அவுட் வெரி வெரி அப்பிடைசிங். ஒரு சீசன்டு குக் பண்ண மாதிரி ஒரு டிஷ் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. வெறும் கற்றுக்கிறது தான் தவிர எக்ஸாக்ட்லி எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். எக்ஸலண்ட் ஐட்டம். கோபிடா, ப்ளீஸ் கம். கோபிடா. சார் ப்ரான் டாஞ்சி ஃப்ளேவருக்கு என்ன பண்ணீங்க? Little bit of lime and கொஞ்சம் extra chili sauce. Lime in the beginning itself கொஞ்சம். இந்த டிஷ்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார். ப்ரான் வந்து ஓவர் குக் ஆயிருக்கு. ஆஹா. அந்த சாஸ் ஊற்றுறீங்க இல்லையா, ஏதோ ஒரு சாஸ் வந்து ஜாஸ்தி தெரியுது. ஃபிஷ் சாஸ் அதுதான் அது கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பு தெரியுது. கேப்சிகம் ரொம்ப கிரன்ச்சியாக நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது டிஷ்ஷுக்கு. ஒரு நல்ல டைமென்ஷன் ஃபார் கிச்சன் சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ. அந்த ப்ரெசன்டேஷன் சைடில் அந்த 2 ஸ்ட்ரீக் போட்டது, யூ ஆர் எக்ஸ்போஸ் டு குட் பிளேட் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீபா, சிக்கனில் ஏன் நீங்கள் தனியாக தூள் போட்டீங்க? காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணி தனியாக கொஞ்சம் லாஸ்ட்டாக காரம் ஜாஸ்தி ஆச்சு, தனி தூள் போடலாம். என்ன டெக்னிக் அது? காரம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தனியாக பொடி போட்டால் பேலன்ஸ் ஆகிடுமா? இல்லை, காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா ஏதாவது கொஞ்சம் அதில் போட்டோன்னா நம்ம ஜீரக பொடியோ தனியா பொடியோ ஏதாவது மிக்ஸ் பண்ணி பட் ஃப்ளேவர் போட்டோம்னா அந்த காரம் வந்து கொஞ்சம் பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்கீங்க. இப்போ தனியா போட்டோம்னா அந்த பெப்பர் அதை கில் பண்ணிடல. சிக்கன் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. எக்ஸப்ட் தட் அந்த பச்சை தனியா ஃபீலிங், ஸ்டில் அன்குக்ட் தனியா ஒண்ணுதான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பெப்பர் சிக்கன் கலக்கிட்டீங்க பாங்க. Thank you so much. Good, வெரி குட். வெரி குட். வெல் டன். Taste is good. Very good. Taste is super. Superb. Thank you so much. Very good. Very good. லக்ஷ்மி வாங்க. இந்த மீன் குழம்பு கிளாஸாக இருக்குது, ஆனால் காரம் நிறையா இருக்குது. கொஞ்சம் காரம் இருக்குது. நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் சக்கரை போட்டீங்க நினைக்கிறேன். இல்லை, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சரியா போட்டு சாப்பிட்றோம். உங்களுக்கு தான் கொடுக்குறேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து வெரி நைஸ். இட் இஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
வெரி குட் இது மட்டும் வச்சுங்க வெரி நைஸ் வெரி நைஸ் God bless you. Really, it was excellent again. Very tasty. This curry, I fallen for it. Very nice. Very nice. Awesome. ரொம்ப Very ரொம்ப nice. சிம்பிளான இந்த கப்ப புழுக்கு கூட பிரமாதமா இருக்கு அது கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி வெல். எக்ஸலென்ட் டேஸ்ட். இந்த எபிசோட் இந்த ரவுண்டுக்கு டேஸ்ட் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். நல்லா இருக்கு. போக ரவுண்ட்ல வெறும் டேஸ்ட் மட்டும் பார்க்க மாட்டோம். ஞாபகம் வச்சு. பட் எக்ஸலென்ட். பியூட்டிஃபுல். Super. Very nice. Very nice. Contestants, Kitchen Superstar Doubles செகண்ட் பேட்ச். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க வந்து ரொம்ப யங் எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்க. ஸோ என்ன மிராக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கறதுக்கு ஆவலா இருந்தது. அண்ட் யூ டிடன்ட் லெட் அஸ் டவுன். இன்னைக்கு நீங்க குக்கிங் முடிச்சிட்டீங்க, நாங்க டேஸ்டிங் முடிச்சிட்டோம். ஷெஃப் ஆஃப் தி வீக் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவலா இருக்கா? ஆர் யூ கியூரியஸ்? இன்னைக்கு பெஸ்ட் சமைச்சவங்க அம்மு டீம். ப்ளீஸ் கம். அகான் மெட்ரோபாலிட்டன் மெட்ராஸ் ஸ்ரீநகரில் இருக்கிற 5-ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ராயல் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் ஃபேமிலியோட 6 பேருக்கு an excellent gala dinner